வெல்கம் டு கிரேசி டாக். பேடிஎம் சம்பந்தமா நேத்து ஆர்பிஐ ஒரு முக்கியமான முடிவை அறிவிச்சிருக்காங்க. இதனால பேடிஎம் யூசர்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, பேடிஎம் ஃபியூச்சர் இதனால என்ன ஆகுன்றது உட்பட பல்வேறு கேள்விகள் இது சம்பந்தமா நேத்துல இருந்து ரொம்ப பெரிய அளவில் எழுப்பப்பட்டு வருது. அதை பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ 2 செக்மெண்டா இருக்க போகுது. முதல்ல இந்த பேடிஎம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் ஏற்பட்ட வளர்ச்சியை பார்க்கலாம். அதுக்கு அடுத்த செக்மெண்ட்ல பேடிஎம் சம்பந்தமா முன்வைக்கப்படுற நிறையவே குற்றச்சாட்டுகளை பத்தி பார்க்கலாம். பேடிஎம் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது பேமெண்ட் த்ரூ மொபைல், இதோட சுருக்கம் தான் பேடிஎம். 2010ஆம் ஆண்டோட ஆகஸ்ட் மாசத்துல டெல்லியில் இருக்க நொய்டா ஏரியாவில் விஜய் சேகர் சர்மான்ற ஒரு நபர்னால $2 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த பேடிஎம். இந்த பேடிஎம் ஒரு தனியான கம்பெனி எல்லாம் கிடையாது. ஏற்கனவே விஜய் சேகர் சர்மானால 2000ங்கள்ல பதிவு செய்யப்பட்ட 197 கம்யூனிகேஷன் ஒரு ஃபிர்முக்கு கீழே தான் இந்த பேடிஎம் உருவாக்கப்பட்டுச்சு. பேடிஎம்மோட பேரண்ட் ஃபிர்மான 197 கம்யூனிகேஷன்ல என்னவெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கும்போது இவங்களும் மொபைலுக்கான கண்டென்ட்டை தான் உருவாக்கிட்டு இருந்திருக்காங்க. லைக் கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் போறது, நியூஸ், ஜோக்ஸ், ரிங்டோன்ஸ், எக்ஸாம் ரிசல்ட்ஸ் மாதிரியான சர்வீசஸ் தான் இந்த 197 கம்யூனிகேஷன்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதோட எக்ஸ்டென்ஷனா உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த பேடிஎம். இந்த பேடிஎம் ஆரம்பிக்கப்பட்ட சமயத்துல மொபைல் போன்களுக்கான ரீசார்ஜ் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா தான் முதல்ல இதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 2011ல சஃபயர் வெஞ்சர்ஸ்ன்ற ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிர்ம் 197 கம்யூனிகேஷன்ஸ் என்ற கம்பெனியில $10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமே பேடிஎம் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பேடிஎம் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியா 2013ல வெறும் ப்ரீபெய்ட் மொபைல் ரீசார்ஜ் சர்வீஸை மட்டுமே கொடுத்துட்டு வந்த பேடிஎம் அது மட்டும் இல்லாம டிடிஹெச் ரீசார்ஜ், டெபிட் கார்டு பேமெண்ட், போஸ்ட்பெய்ட் மொபைல் பில் பேமெண்ட், லேண்ட்லைன் பில் பேமெண்ட்னு நிறைய சர்வீசஸை இந்த பிளாட்ஃபார்ம்லயே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வருஷத்திலேயே பேடிஎம் வேலட், பேடிஎம்மோட இ-காமர்ஸ் சைட் எல்லாம் ஆரம்பிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம ட்ரெயின் அண்ட் பஸ் டிக்கெட் புக்கிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் பில் பேமெண்ட்னு நிறைய ஆப்ஷன்ஸை இந்த ஆப்புக்குள்ளேயே கொண்டு வந்தாங்க பேடிஎம். 2014 ஆகஸ்ட் மாசத்துல 1,10,00,000 பேரை கொண்டு இருந்த இதோட யூசர்ஸ் 2015 ஆகஸ்ட் மாசத்துல எல்லாம் 10 கோடி பேரா உயர்ந்திருந்ததா பேடிஎம் அறிவிச்சாங்க. இந்த 2015ஆம் ஆண்டோட மார்ச்ல தான் பேடிஎம்க்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. சீனாவில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபலமான நிறுவனமான அலிபாபா குரூப்போட ஆண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் குரூப் பேடிஎம்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றாங்க. அலிபாபாவை தொடர்ந்து இந்தியாவோட ரத்தன் டாடா, 2018ல பெர்க்ஷயர் ஹாத்வேன்னு நிறைய பேர் இந்த பேடிஎம்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2016ல ஆர்பிஐ ஒரு முக்கியமான விஷயத்தை லான்ச் பண்ணாங்க. அதுதான் யூபிஐன்னு சுருக்கமா சொல்லப்படக்கூடிய யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இதன் மூலமா டைரக்டா ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒரு சிம்பிள் ப்ராசஸ்லயே. இதை தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாவும் பண்ணலாம், இல்ல பர்டிகுலர் பேங்க்ஸோட ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்தியும் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஃபெசிலிட்டியை போன்பேல ஆரம்பிச்சு நிறையவே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் கொண்டு வந்தாங்க. அதுல பேடிஎம்மும் ஒன்று. 2017ஆம் ஆண்டுல எல்லாம் 10 கோடி முறை டவுன்லோட் செய்யப்பட்ட ஒரு இந்தியன் ஆப்ன்ற பெயரையும் பெற்றுச்சு பேடிஎம். அந்த ஆண்டுலயே பேடிஎம் கோல்டுன்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றாங்க. இதன் மூலமா வெறும் ₹1 ஆரம்பிச்சு ஒருத்தர் கோல்டை வாங்கிக்க முடியும்னு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. 2017ஆம் ஆண்டோட எண்ட்ல பேங்கிங் சர்வீசஸ்க்கான லைசன்ஸை வாங்கினதுக்கு அப்புறமா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ன்ற ஒரு கம்பெனியை இந்த பேடிஎம் நிறுவனத்துக்கு கீழேயே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற ஒருத்தர் மேக்ஸிமம் $2 லட்சம் வரைக்கும் அந்த அக்கௌண்ட்ல வச்சுக்க முடியும்ன்ற ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுக்கப்படுது. இது மட்டும் இல்லாம பிக்ஸட் டெபாசிட்ஸையும் வாங்க ஆரம்பிச்சாங்க அண்ட் லோன்ஸையும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க பேடிஎம். இதுக்கப்புறமா 2021ல பேடிஎம் சைட்ல இருந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வெளிவந்தது. அது என்னன்னு பார்க்கும்போது எங்களோட கம்பெனியை நாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை செஞ்சிருந்தாங்க பேடிஎம். அதாவது பேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனியான 197 கம்யூனிகேஷன்ஸை நாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போறோம்னு அறிவிச்சாங்க பேடிஎம். அதை தொடர்ந்து 2021ல ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுற ஒரு ஐபிஓவாவும் மாறிச்சு இந்த 197 கம்யூனிகேஷன்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே. இது இந்தியாவிலன்னு மட்டும் இல்ல, உலகளவிலேயே இந்த விஷயம் பேசப்பட்டுச்சு. 2021ஆம் ஆண்டோட ஜூலை மாசத்துல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட பேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனியான 197 கம்யூனிகேஷன்ஸோட ஐபிஓவை ரிலீஸ் பண்ணாங்க. இது இந்தியாவில் அது வரைக்கும் ரிலீஸ் பண்ண ஐபிஓஸ்லயே ரொம்ப பெருசா இருந்தது. இப்போ நம்ம பார்த்த இந்த தகவல்கள் எல்லாம் பேடிஎம்ன்ற ஒரு நிறுவனம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டு வளர்ந்ததுன்றதுக்கு பின்னாடி இருக்க தகவல்கள். இதுக்கப்புறம் இது சார்ந்த சொல்லப்படுற பல்வேறு குற்றச்சாட்டுகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். பேடிஎம் சார்ந்த சர்ச்சைகள்ல முதல் விஷயமே அதோட அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சது.
பேடிஎம் பெருசா வளர ஆரம்பிச்சிருந்த சமயத்துல இந்திய பிரதமரோட போட்டோவை பயன்படுத்தியே அட்வர்டைஸ்மெண்ட்ஸை இவங்க செஞ்சிருந்தாங்க. இது அப்பவே இந்திய அளவுல விமர்சிக்கப்பட்டுச்சு. பேடிஎம் சம்பந்தமா அடுத்த சர்ச்சை எப்போ எழுந்ததுன்னு பார்க்கும்போது 2016ல நடந்த டிமானிட்டைசேஷன் டைம்ல எழுந்தது. அந்த சமயத்துல பேடிஎம் ஆப் மூலமா இவங்க பணத்தை பெற்றதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இதை ஏன் முன்வச்சாங்கன்னா, அந்த சமயத்துல ஒரு பேங்க் மாதிரி செயல்படுவதற்கான ஒரு லைசன்ஸையே பேடிஎம் வாங்காம இருந்தாங்க. அப்படி இருந்த சமயத்துல பேடிஎம் எப்படி பயனாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியும்னு சொல்லிட்டு மற்றொரு சர்ச்சை அப்போ எழுந்தது. 2015 டைம்ல பேடிஎம் சீன நிறுவனமான அலிபாபா கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி இருந்தாங்க. பின்னாட்கள்ல பல்வேறு விதங்கள்ல ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமா அலிபாபா குரூப் பேடிஎம்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த தொகையை திரும்ப எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதனால பேடிஎம்க்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அடுத்ததா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு இவங்க லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த லோன் கொடுக்கப்பட்டதும் தவறான நபர்களுக்கு, அதாவது திரும்ப கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு அந்த லோனை கொடுத்ததாகவும், அந்த டைம்ல லோனை கட்ட முடியாம போனவங்களுக்கு பேடிஎம் மூலமா போன கலெக்ஷன் ஏஜென்சிஸ் ரொம்பவே கடுமையா நடந்துகிட்டதா குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது ஆர்பிஐலயுமே ஒரு கம்ப்ளைண்டா ஃபைல் செய்யப்பட்டுச்சு. அடுத்ததா பேடிஎம்க்கு ஏற்பட்ட சர்க்கிள்னு பார்க்கும்போது அதோட ஐபிஓவை ரிலீஸ் பண்ண சமயத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை சொல்லலாம். 2021ஆம் ஆண்டோட ஜூலை மாசத்துல பேடிஎம்மோட ஐபிஓவை, அதாவது அதோட பேரண்ட் கம்பெனியான 197 கம்யூனிகேஷன்ஸோட ஐபிஓவை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணாங்க. அந்த கம்பெனியோட ஐபிஓ வெளிவருவதற்கு முன்னாடி என்ன ஒரு டாக் இருந்ததுன்னா, அதோட ஒரு ஷேர் மட்டும் கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கும் மேல கண்டிப்பா போகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அதோட ஆரம்பமே 2000 ரூபாய்க்கு உள்ளதான் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த நாளோட இறுதியில 1600 ரூபாய்க்கும் குறைவா தான் அந்த ஐபிஓ விற்கப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலா இப்படி ஒரு மேஜர் டிஃபரன்ஸ்ல ஒரு கம்பெனியோட ஐபிஓ லிஸ்ட் பண்ண நாள்லயே முடிஞ்சிருப்பது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல அதுதான் முதல் தடவைன்னு சொன்னாங்க. அண்ட் இது பேடிஎம்க்கு ஒரு பெரிய சர்க்கிளாவும் இருந்தது. அப்பவே இந்த கம்பெனியோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறையவே கேள்விகள் எழுந்ததுதான். ஆனா அது பெரிய அளவுல பேசுபொருளா மாறாமைய போயிருச்சு. இதை தொடர்ந்து 2022ஆம் ஆண்டுல இடி பேடிஎம் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. என்னன்னா, அவங்க பிளாட்ஃபார்ம் மூலமா டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய பணத்துக்கும் அந்த டிரான்சாக்ஷனுக்கான ரெக்கார்ட்ஸுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு பேடிஎம்மோட 50 கோடி மதிப்பிலான ஆசெட்ஸை முடக்கி வச்சாங்க இடி. தொடர்ந்து பேடிஎம்மோட பேமெண்ட்ஸ் பேங்க்ல ஆர்பிஐ ரூல்ஸுக்கு எதிராக பல்வேறு அத்துமீறல்கள் நடப்பதா நிறையவே குற்றச்சாட்டுகள் பேடிஎம் மேல வந்துகிட்டே இருந்தது. அதன் தொடர்ச்சியா போன வருஷத்திலேயே ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல புது கஸ்டமர்ஸ் யாரையும் உள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து நடந்த பல்வேறு ஆடிட்டிங்ல பேடிஎம் நிறுவனம், அதாவது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் ஆர்பிஐ போட்டிருந்த பல்வேறு ரூல்ஸை மீறி இருப்பது மட்டும் இல்லாம டெபாசிட்டர்ஸோட பணத்துக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகலாம்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணாங்கன்னா, இனிமே பேமெண்ட்ஸ் பேங்க்ல எந்த விதமான புது டெபாசிட்ஸையும் எடுத்துக்க கூடாது. ஏற்கனவே டெபாசிட் பண்ணி வச்சிருந்த கஸ்டமர்ஸோட பணத்தை அவங்க பிப்ரவரி 29ஆம் தேதிக்குள்ள திரும்ப எடுத்துக்கணும். ஒருவேளை அப்படி எடுத்துக்கலனா அடுத்த மாசம் எண்ணுக்குள்ள அவங்களுக்கு திருப்பி அனுப்பப்படும் சொல்லிட்டு ஆர்பிஐ உத்தரவிட்டிருக்காங்க. இதை சிம்பிளா சொல்லணும்னா, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் ஆர்பிஐனால முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஆர்பிஐயோட இந்த அதிரடியான முடிவை தொடர்ந்து பேடிஎம்மோட ஷேர்ஸ் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல சடசடன்னு குறைய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நிறைய பேர் பேடிஎம்மோட ஸ்டாக்ஸை வாங்க வேணான்ற மாதிரியும் அறிவுறுத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பேடிஎம் ஆப்புக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. பேடிஎம் ஆப் எப்பவும் போல செயல்படும் தான் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ இப்படி ஒரு அதிரடி முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா பல மணி நேரங்கள் கழிச்சு பேடிஎம்மோட நிறுவனரான விஜய் சேகர் சர்மா தன்னோட எக்ஸ் தளத்துல, நாங்க இந்தியாவோட ஆர்பிஐ ரூல்ஸுக்கு கீழே பேங்க்ஸோட இணைஞ்சு கண்டிப்பா செயல்படுவோம்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. ஆனா இந்த பிரச்சனை மூலமா ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாவே சொல்லலாம். என்னன்னா, மக்களுக்கு இந்த பேடிஎம் மேல முன்பு இருந்த மாதிரியான நம்பகத்தன்மை இனிமேலும் தொடருமான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குரிய விஷயம்தான். சோ இவைதான் பேடிஎம் சம்பந்தமா இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வர்ற விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.